அந்த மாதிரி ஒரு குடும்ப ஆட்சி அவங்க தலைவரே பண்ணுறதுனால பின்னாடி இருக்க தொண்டர்களும் அதே பின்பற்றுறாங்க. இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க மத்தியில். ஒரு நிர்வாகம் தூய்மையாக இருக்குது. டிஎம்கே வரவே கூடாது, டிஎம்கே கூட்டணி வரக்கூடாது. என்ன ரீசன்னா எல்லாரையும் பார்த்தாச்சு, சரி விஜயும் பார்த்துடலாமேன்ற ஒரு இது திங்கிங் தாட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுக அரசு மேல மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறதாகவும் அதனால மக்கள் திமுக அரசை விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. இதை பத்தி மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வரைக்குமா நான் 4 வருஷமா நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். இந்த வாட்டி விஜய்க்கு போடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஏன்னா இந்த வாட்டி விஜய் வந்தால் நல்லா இருக்குன்ற மாரி ஒரு ஐடியா இருக்கு. என்ன ரீசன்னா எல்லாரையும் பார்த்தாச்சு, சரி விஜயும் பார்த்துடலாமேன்ற ஒரு இது திங்கிங் தாட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. அது திமுகவுக்கு நிறையா பண பலம், அதிகார பலம், அப்புறம் எம்எல்ஏ, எம்பி, வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, இந்த மாதிரி தெருவுக்கு வச்சுருக்காங்க. அதனால் மேக்சிமம் அவங்க தான் பெரிய அளவில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம்னு பார்த்தோம்னா, இந்த 4 வருஷத்தில் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அது குறிப்பாக 2-3 நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, மாதம் ஈபி எடுக்குன்னு சொல்லிட்டு அதை 2 மாதத்துக்கு ஒரு கதை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கேடாக போய் நிலைமை மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கஞ்சா பழக்கம், மது, அந்த மாதிரி இது நிறையா பிரச்சனை இருக்குது. அதுபோக மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதியில் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. ஒரு நீர் ஆதாரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு குடிநீர் ஆதாரமாக இருக்கட்டும், இல்லை ரோடு வசதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கிறதில்ல. அவங்களுக்கு என்ன ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம ஓட்டு போடுவாங்க. பஸ்ஸை ஓசியாக விடலாமா, அப்புறம் பணம் 1000 ரூபா தரலாமா, அப்புறம் படிக்கிற பிள்ளைகளை எப்படி கவர் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா தருவோமா, இவங்களுக்கு 500 ரூபா. பணம் நிறையா அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் அந்த பணத்தை மக்களுக்கு அடிப்படை தேவையை நிறைவேற்றாமல் இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்து குறுக்கு வழியில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் முதலமைச்சரே செய்கிறதுனால, துணை முதலமைச்சர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பியிலேருந்து, அது கீழே இருக்க வார்டு மெம்பர்லேருந்து, கவுன்சிலர்லேருந்து, பேரூராட்சி தலைவர்லேருந்து எல்லாருமே அதே பின்பற்ற வேண்டியதாகி போகுது. அது காரணம் என்னன்னாக்கா, அவங்க வீட்டில் வாரிசு துணை முதலமைச்சராக, அடுத்து அவங்க கீழே இருக்க இப்போ ஒரு மாவட்ட தலைவர்னா அதுக்கு கீழே அவங்க வாரிசு தான் மாவட்ட தலைவர், அதுக்குள்ளே கவுன்சிலர், அதுக்கு கீழே இருக்கிறவர் தான் கவுன்சிலரு, அதுக்கு கீழே ஒரு வார்டு மெம்பராக அவருடைய பையன் தான் வார்டு மெம்பர், வெறியாளில் உள்ளே விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்ப ஆட்சி அவங்க தலைவரே பண்ணுறதுனால பின்னாடி இருக்க தொண்டர்களும் அதே பின்பற்றுறாங்க. தலைவரே ஊழல் செய்கிறதுனால அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஊழல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவரே பொதுமக்களை பற்றி கவலைப்படாதனால பின்னாடி இருக்கிறவங்க யாரும் பொதுமக்களை பற்றி கவலைப்படுறதில்ல. பொதுமக்கள்கிட்ட எப்படி ஒரு டாஸ்மார்க் மூலமாக எத்தனை கோடியை அள்ளலாம், ஒரு ரோடு கான்ட்ராக்ட் கொடுத்தா அது மூலமாக எத்தனை கோடி அவங்களுக்கு கிடைக்கும், இப்படி பணத்தோடைய குறிக்கோளாகவே வச்சுருக்காங்க. அது காரணம் என்னென்னு கேட்டால் திரும்ப மக்களுக்கு பணத்தை கொடுத்தா தான் ஓட்டு ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலைமைக்கு மக்களே அவங்கள தள்ளிட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வேண்டியது வரேன். ஆனால் உண்மையாக மக்களுக்கான ஒரு ஆட்சி, அது மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் அவங்களில் இருக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ டிஎம்கேல இருக்கக்கூடிய மினிஸ்டர்களில் பார்த்தா மேக்சிமம் எல்லாருமே ஒரு ஊழல்வாதியாக தான் இருக்காங்க. அவங்க ஜெயிலுக்கு போகிறது அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ ஒரு ஊழல்வாதியை மறுபடியும் நம்மளாலே தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கு தான் அது பின்னடைவாக வரும். அதனால் படித்தவங்க அடுத்து நாட்டை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றவங்க, இல்லை அடுத்து நம்ம நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அடுத்ததுன்றது மாற்றங்கள் தான் வரணும், இவங்களே திரும்ப அடுத்து இன்னும் 5 ஆண்டுலேருந்து என்ன நிலைமைக்கு பார்க்கலான்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றி ஓட்டு போடுவாங்க. பணத்துக்காக வாங்காமல் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, ஜனநாயகத்தை 100 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கக்கூடாது, அவங்க கொடுக்குற இந்த வார்டு கவுன்சில் கொடுக்குறது மெம்பர் கொடுக்குற 500 1000 வாங்கிட்டு நம்ம அன்றைக்கி விற்றுட்டோம்னா 5 வருஷம் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா நிலமை மாறும். அது இந்த தடவை 2026 மாற்றி ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் சார், நமக்கு முக ஸ்டாலின் வந்தாலும் சரி, இல்லை எடப்பாடி வந்தாலும் சரி, இல்லை அடுத்து புதுசாக ஒருத்தர் வந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு முன்னாடி 4 வருஷமாக அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் தான் இருந்தது. அந்த ஜெயலலிதாவுக்கு அப்புறமா அவர் இருந்தாலும் இல்லாமல் இருந்தது. அடுத்து அவர் இப்போ மோடியோட சேர்ந்து அவர் கூட்டணியில் அமைக்கிறனால அவங்க கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கான ஓட்டு விகிதம் கூடத்தான் செய்யும். முன்னாடியே போன சட்டசபையில் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா
ஏடிஎம்கே நாளாக பிரியாமல் இருந்தாலே அவங்க ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க நாளாக பிரிஞ்சதுனாலையும் அப்புறம் இவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. நாடாளுமன்றத்தில் வந்து இவங்க கூட்டணி பிரிஞ்சதுனால ஜெயிக்க முடியாமல் போச்சு. இது எல்லாமே வந்து டிஎம்கேக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருச்சு. அதனால் அவங்க வந்து மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அதை வந்து தான் மக்கள் வந்து கணிக்கிறாங்க. அதே தான் வந்து அரசியல்வாதிகளும் கணிக்கிறாங்க. அதே தான் மேலே இருக்கவங்க கணிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மாடு வந்து நம்ம சின்ன பிள்ளை படிப்போம், நாளாக பிரிஞ்சு போய் மேய்ச்சிட்டு இருந்தேன்னா ஒரு சிங்கம் வந்து 4 மாடு தனித்தனியாக அடித்து சாப்பிட்றேன். அதே ஒன்று சேரும்போது 4-5 வந்து சிங்கத்தை வாட்டிடுறேன். அது மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் பவரில் எல்லாத்துலேயுமே பணபலத்தில் எல்லாத்துலேயும் பயங்கரமாக இருக்கக்கூடிய அவங்க வந்து நல்லது நினைக்காம ஊழல்வாதிகளையும் மற்றவங்களையும் அராஜகம் பண்ணுறவங்களையும் அதுக்கப்புறம் சமூக விரோதிகளையும் அப்படிமா வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதனால தான் இந்த கஞ்சா புழக்கம், இந்த மாதிரி வந்து கொலை கொள்ளை குற்றவாளி பெண்கள் கற்பழிப்பு இது ரொம்ப அராஜகம்னா அவ்வளோ உச்சத்துக்கு போயிடுச்சு. சர்வசாதாரணம் நடக்குது. எந்த சேனல் எடுத்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, டிவியில் நியூஸை பார்த்தாலும் சன் நியூஸ்லேயே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கங்க. அப்போ வந்து நடந்த விஷயத்தை வந்து மறைக்க முடியாது. அதனால் அவங்களும் சொல்லி ஆகுறாங்க. இதை கட்டுப்படுத்த தவறிட்டார் முதலமைச்சர். சார் இப்போ பாஜகவினுடைய அமித்ஷா திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குலோ. ஏடிஎம்கே கூட்டணி வந்து பிரிஞ்சு போயிருக்கு. அது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலுமே ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. ஒன்லி டிஎம்கே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால டிஎம்கே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணி தான் ஜெயிக்க நினைக்கிறேன். ஏன் திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? சிறப்பாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பண்ணுறாங்க. கூட்டணி வலுவான கூட்டணி அவங்க. உண்மையான ஜனநாயகம் ஜெயிக்கலன்னு எங்களை மாதிரி இளைஞர்கள் ஆசைப்படுறோம். வாக்களிக்கும் வாக்காளர்களுடைய பெரும்பான்மையான வாக்காளர்களுடைய உரிமை வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். அது கூட்டணி எந்த கூட்டணி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிற ஒரு கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறோம். இல்லை யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஏதோ வந்து ஒரு குத்து மதிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரணும்னுலாம் நான் ஆசைப்படலை. ஒரு 11 ஆண்டு காலம் ஆட்சியை நம்ம பாரத தேசத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். பிஜேபி ஏன் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 11 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் அண்ணா ஹசாரே மாதிரி யாரும் வந்து ஊழல்னு சொல்லிட்டு நம்ம பாரத தேசத்தில் ஊழல்னு யாரும் தெருவில் உக்காரல. லஞ்ச லாவணின்னு சுப்ரீம் கோர்ட்டு கண்டித்து எந்த மந்திரியும் பதவி விலகலை. பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி எந்த மந்திரியும் பதவி விலகலை. சொத்து குவிப்பு வழக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டு கண்டெண்டரில் எந்த மந்திரியும் இன்ன வரைக்கும் சந்திக்கலை. ஒரு நிர்வாகம் தூய்மையாக இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா நான் 2-3 திட்டங்களை சொல்லலாம். ஜல் ஜீவன் திட்டம், குடிநீர் இணைப்பு, மத்திய அரசுடைய குடிநீர் இணைப்பு திட்டம் நம்ம மாநிலத்தில் கிராமப்புறங்களில் சென்னைக்கு வராது. அந்த திட்டம் மாநகராட்சி போன்ற சென்னை சிட்டிகளுக்கு வராது. நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிக்கு அந்த திட்டம் போகும். அந்த திட்டத்தில் கிராமத்தில் நீங்கள் போய் ஆய்வு பண்ணி பாருங்கள், ஒரு பைப்புக்கு கூட கனெக்ஷன் கிடையாது மத்திய அரசு சார்பாக. ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சா நாட்டுக்கு நல்லது. இல்லை மறுபடியும் ஒரு படு பாதாளத்துக்கு போயிடுவோம். இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இவனுங்க எல்லாம் கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அரசியல்வாதிங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகம் ஆகிடும். நாட்டில் பெண்களெல்லாம் வாழவே முடியாது. பெண் பிள்ளைங்களை படிக்க வைக்க அனுப்பவே முடியாது. தமிழ்நாட்டில் திமுக தான் வரதுக்கு சான்ஸ். வேறு யாரும் வர முடியாது. ஏன்னாக்கா அவங்க கொடுக்குற சலுகைகள்லாம் மக்களுக்கு தெரியுது. என்னென்ன பண்ணுறாங்க ஏதுன்னு தெரியுது. ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து லேப்டாப்புக்கு அது இது எல்லாம் கொடுத்து நல்லா தான் பண்ணின்னு வராரு. பிரிட்ஜு கட்டுறது அது கட்டுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 75% அவங்க தான் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. வேறு கட்சியெலாம் வரத்துக்கு நம்மளுக்கு தெரியல. நல்லா பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுது. அவங்க மூடி மறைக்கல, நம்மளுக்கு ஓப்பனாக தான் எல்லாம் காட்டுறாங்க, பார்க்குறோம். அதான் டெஃபினெட்லி அவங்க தான் வருவாங்க, திமுக தான் வருவாங்க. சார் இந்த ஆட்சி நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா செஞ்சால் நல்லா வருவாங்க. இது மக்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து இல்லை. மக்களுடைய இன்னும் நல்லா செஞ்சாங்கன்னா நல்லா வரும்ன்றது நம்பிக்கை. இந்த ஆட்சி குறை சொல்லலை, ஒரு 60% தான் நம்பிக்கை இருக்குது. இன்னும் வரலை ஜனங்கிட்ட. திமுக ஆட்சி, திமுக ஆட்சிக்கு இருக்குது. பட் இன்னும் நல்லா செஞ்சாங்கன்னா, இன்னும் நிறைய நன்மைகள் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எந்த ஆட்சியும் குறை சொல்லலை, பட் ஆனால் இன்னும் இது செஞ்சால் நல்லா இருக்குன்றது. அதிமுக தான் வரும். அதிமுக தான் வரும். ஏன் அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு அவங்க வந்தாங்க, எடப்பாடி வந்தார், நல்லா தான் பண்ணார். எதுவும் எந்த குறையும் இல்லை. இப்போ இந்த இவர் வந்தார், ஸ்டாலின் ஐயா வந்தார், எல்லாமே சில திட்டங்கள்லாம் குறை வச்சுட்டுக்கிறார். வேறு ஒன்று அவரும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணார். லாஸ்ட் டைமில் கொஞ்சம் அப்படி இந்த ரேஷன் இது வாய்ப்பு அந்த இதெல்லாம் வந்து இது ரத்து பண்ணிட்டார்.
வேறு ஒன்றும். அமித்ஷா அவர்கள் சொல்றாரு என்னன்னா, திமுக கூட்டணியே நாங்கள் விரட்டுவோம், மக்கள் எல்லாருமே திமுக மேல பெரிய கோவத்தில் இருக்கிறாங்க, அதனால மக்களே வந்து திமுகவை விரட்டுவாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்கண்ணா? அது அவர் சொல்கிறாரு, அவருடைய கருத்து. அது சொன்னாலும் இங்கே வந்து திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, கூட்டணி தானே மெயின் சார். கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% அவங்க தான் வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க, அவங்களுக்கு இங்கே செல்வாக்கு கம்மி தானே. ஏடிஎம்க்கு 3ஆக பிரிஞ்சதுனால செல்வாக்கு கம்மி, ஓட்டே இல்லாமல் ஆகிட்டாங்க. அதனால் டிஎம்முக ஸ்ட்ராங்காக இருக்குது, டிஎம்முக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எது பண்ணுதாங்க பண்ணலை, மட்டும் டிஎம்முக கூட்டணி தான் வரும். இல்லைப்பா, பல முறை அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக தான் ஜெயிக்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திமுக அரசை வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு அமித்ஷா முதற்கொண்டு அதிமுக இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு தெரியல. அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, இவங்க நான் 200 சீட்டு வருவோம் இவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக அரசு வந்து நாங்கள் வீழ்த்த முடியல அப்படின்னாலும் மக்களே விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்குதுப்பா. அவங்க சொல்கிறாங்க, வெளில போய் பார்த்தா தான் தெரியும். மக்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக தான் தெரியுறாங்க. ஆனால் ஆட்சி அமைக்கிறது இதுவாக மட்டும்தான் இருக்கணும். டிஎம்கே வரவே கூடாது, டிஎம்கே கூட்டணி வரக்கூடாது. அவர் சொல்கிறார் சார், அவர் சொல்கிற கருத்து அவர் சொல்லின்னு இருக்கிறாரு. நடைமுறையில் நடக்கும்போது அவர் பார்த்துப்பார், தெரிஞ்சுப்பார். அன்றைக்கி யாருமே சொல்கிறது கரெக்டாக நடந்துடுறது கிடையாது, செய்கிறது கிடையாது. அவங்க சொல்லிட்டு அது நடந்துட்டு போதா, நடக்காது. மேலே ஒருத்தனா நினைக்கிறான் அதுதான் நடக்கும். யார் நல்லது செய்கிறாங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, அது டெஃபினெட்லியாக வருவாங்க. மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது நம்ம மாநிலம் எவ்வளோ மேல், புரியுதுங்களா? உண்மையை சொல்ல போனால் அதுதான், நம்ம மாநிலம் எவ்வளோ மேல். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ் மாநிலம் எவ்வளோ மேல், நல்ல வளர்ச்சி, அமோகமான வளர்ச்சி. அமோகமானு சொல்ல முடியாது, நல்ல வளர்ச்சி. அதை இன்னும் நல்லா பயன்படுத்தினா இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, வியாபாரிகளுக்கு, மெயின் வியாபாரிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். இந்த ஆட்சி இன்னும் நல்லா பண்ணால் நல்லா பண்ணணும், அவங்களுக்கு நல்ல சலுகை பண்ணணும், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரி இப்போ ஃபைட் பண்ணதில் யார் நேர்மையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு விடும், யார் கெடுக்கிறாங்களோ அது கடவுள்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். அரசியல் என்பது இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அரசியல் தெரிந்த சமூகம் முன்னேறிய சமூகமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.